சரியோ? சரி. 15 நிமிஷம் பிந்திட்டு பரவாயில்ல. குட் ஆஃப்டர்நூன். 7வது கடி வரைக்குமா செஞ்சதுனால எத்தனையாவது கடி கடைசியா பார்த்தோம்? 7ஆவதா? 7 7. சொன்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. தெரியாம இருக்க வேணும். சரி, தேவையில்லைன்னு சொல்லி தயாரிச்சுவே இருக்க வேணும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த காடியை கவனிங்க. 8வது பார்த்தோம். 8வது பார்த்தோமா செஞ்சுட்டு வந்துருவீங்க நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஏடுகடி சொல்லித்தர நேரமே நாங்க அந்த அடிப்படை அந்த குறிப்பிட்ட அடுத்த மணிக்குள்ள வர விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டேன். சரி சரி. அது பிறகு அந்த ஷார்ட் கட்டுகள் மெத்தட்டுகள் அதில் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு போகணும்னு சொன்னாலும் செஞ்சு கொண்டு வரணும் பிள்ளைகள். சரியா? திரும்ப திரும்ப நான் முன்வைக்கிற செஞ்சு கொண்டு வரோம். அட்லீஸ்ட் அந்தந்த கிளாஸ் செய்யறதையாவது செஞ்சிருங்க. எக்ஸாமுக்கு 60 நாள் இருக்கு. நம்மளோட ப்ரொஜெக்ட் முடியறதுக்கு 45 நாள் இருக்கு. சரியா? ஒழுங்கா செஞ்சு கொண்டு வாங்க. ஒழுங்கா படிச்சு கவனிங்க. காட்டப்பட்ட அழுத்தமானி சுற்றின் மின்னியக்க விசை ஈனோ. அழுத்தமானி சுற்று பழமையா தரப்பட இல்லை. அதுல புதுசா தான் ஒன்றும் இல்லை. சரியா? கவனிங்க. காட்டப்பட்ட அழுத்தமானி சுற்றிலே மின்னியக்க விசை ஈரோட் மாறாததாகவும் ஈரோட் வந்து மாறி பழமையாவது முதன்மை சுற்றுலா மட்டும்தான் மாறாம இருக்கிறாங்க. இது வந்து அகத்தடையை கொண்டிருக்கக்கூடிய கட்டாய நியமங்களை செலக்ட் பண்ணினாலும் என்னென்ன காலங்கள் என்று சொல்லி உங்களுக்கு கட்டிகளுக்குள்ள பார்த்து கொள்ளுங்க. நிக்கல் கட்மிய காலம் அல்லது இஎஸ் அமைப்பு காலம் ரெண்டு பாவிக்கலாம். சோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னாலும் என்ன சொல்லியிருக்காங்க? மின்னியக்க விசை நேரத்தில் வீழ்ச்சி அடைய மின்னியக்க விசை ஈனோட் மாறாதாகவும் மின்னியக்க விசை நேரத்தில் வீழ்ச்சி அடையாதும் இருப்பின் பின்வரும் வரைவுகளில் எது சமப்படுத்திய நீளம் எல்லினது தீர்மானமானது. வீழ்ச்சி அடையக்கூடியதா? என்ன சொல்றாங்க? அழுத்தமான சுற்றிலே ஈனோட் மாறாதாகவும் மின்னியக்க விசை நேரத்துடன் வீழ்ச்சி அடையுமானதா? வீழ்ச்சி அடையாது வீழ்ச்சி அடையாதாயிருப்பின் வீழ்ச்சி அடையாது ஆயும் இருப்பின் வீழ்ச்சி அடையாது ஆயும் இருப்பின் அப்படியா? அதானா வீழ்ச்சி அடையும் என்று சொல்ல வராங்களா வீழ்ச்சி அடையாதுன்னு சொல்ல வராங்களான்னு விளங்குது. 1990 1990 கொஞ்சம் பொருள். வீழ்ச்சி அடைவதாயும் அப்படியா? வானவரம் வீழ்ச்சி அடைவதாயும் வானவரம் யானா ஓட்டுறாங்க. ரைட். ஈயானது மின்னியக்க விசை ஈயானது வீழ்ச்சி அடைவதாயும் இருப்பின் வீழ்ச்சி அடைவ வானவரம் யானா வந்ததாலதான் கொடுக்கும். சரியா? விளங்கிதான். ஈனோட் மாறாதான். அப்ப ஈனோட் மாறாது. உபர்ல பரிமாணத்துல மாற்றம் இல்லை. அது வந்து நேரத்துடன் வீழ்ச்சி அடையுது என்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? இந்த வந்து நேரத்துடன் வீழ்ச்சி அடைஞ்சால் என்ன நடக்கும்ன்ற மாதிரி கேள்வி போகுது. ஈனோட் மாறாதாயும் ஈனோட் மாறாதாயும் நேரத்துடன் வீழ்ச்சி அடைவதாயும் இருப்பின் ஈனோட் ஈக்குவல் டு இதற்கு குறுக்கே விழுந்த அழுத்தம். இந்த கம்பியின் தடை வந்து ஸ்மாலார் எடுத்தா மொத்தமா ஸ்மாலார் எடுத்தால் இது RAD சொல்லி வரும். இந்த இடத்துல விழுந்த அழுத்த வீழ்ச்சி வந்து என்ன சொல்லி வரும் சொன்னால் E என்ற மின்னியக்கு விசை மொத்தமாக வந்து R பிளஸ் கேபிட்டல் R. இந்த இடத்துல R பிளஸ் கேபிட்டல் R வந்து என்ன போறோம்னு சொன்னால் இந்த கம்பியில தடை இந்த கம்பியில தடை இது தடை இது தடை இதெல்லாம் தடையில்லாம சேர்த்து போறோம். சரியா? பெரும்பாலும் அதுக்காக தடை இல்லாம தான் எடுப்பாங்க. ரைட்.
விரவு குறுக்கே விட இந்த மொத்த அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர் ஆர் தானே எடுத்திருக்கேன்னா அதன் கீழ் மொத்த நீளம் L. சரியா? இது வந்து அழுத்த படித்திறன். அழுத்த படித்திறன் தர நீளம் தான் சமநிலை நீளம் தான் அது குறிப்பிட்ட துணை சுற்றில் குறுக்கே விழுந்த அழுத்த வித்தியாசம். சரியா? கேட்கப்பட்ட கேள்வி டைமுக்கும் எல்லுக்கும் டைமுக்கு எல்லுக்கும் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்மகிட்ட சொல்லப்பட வேண்டிய விஷயம் E வந்து டைமோட குறைதான். இப்ப E வந்து டைமோட குறையுதுன்னு சொன்னா E ஈக்குவல் டு E இனிஷியல் மைனஸ் ஒரு டெல்டா E T என்று இருக்கும். சரியா? கேள்வியே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்த இதுக்குரிய இங்கிலீஷ் பேப்பர் இருக்கா புக்ல 2020 தான் என்ன கொடுத்துருக்காங்க. ஆணிங்க சரியா? ஆணிங்க நான் சொல்றேன். ஈனோட ஒரு மாறிலி சரியா? ஈனோட ஒரு மாறிலியாக இருக்கு. இந்த இடத்துல ஈ வந்து ஒரு மாறுது. எந்த மாறுதுன்னு சொன்னா டைமோட மாறுது. அந்த ஈன மாறில வந்து நான் வரையறுக்கணும் அடுத்த சாம்பாட்டுல இல்லாட்டி மேலுக்கே வரையறுப்பேன். மேலுக்கு இருக்கிற சாம்பாட்டுல ஈன மாறில வரையறுக்கேன். ஈ வந்து குறையுது. ஈ வந்து குறையுது அப்படின்னு சொன்னா இ இனிஷியல் இருந்து டைமோட ஒரு குறிப்பிட்ட டெல்டா இ தர டி டைமோட குறையுது. ஒரு செகண்ட்ல இவ்வளவு தான் கழிவிட்டு விட வரும். 2 செகண்ட்ல இது கூடும். இது கூட்டிட்டு சொன்னா கழித பெருமானம் குறையும். இந்த மாதிரி டைமோட குறையுது வச்சுக்கொள்ளும். சரியா? டைமோட குறையுது. சும்மா அனலைஸ் பண்ணலாம். ஈ வந்து குறைய போகுது. நமக்கு எந்த கிராஃப் சொன்னா இந்த எல்லுக்கும் டீக்கும் தேவை. அப்ப டீக்கான தொடர்பு இதுல இல்லானி அதனால டீக்கான தொடர்பு உள்ள வாங்குறதுக்காக அந்த மாதிரி சாம்பாடு எடுக்கும். அப்ப E not equal to E initial minus delta E dot T இவனுக்கு சரி இவனுக்கு தவிர அவர் தனியா எழுதலாம். சரியா? மிச்ச கணியங்களை தனியா எழுதலாம். R plus R plus T into L into L இந்த விஷயங்களை தனியா எழுதலாம். சரி நீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னால் இது என்ன பிரச்சனை சொன்னா வந்து அதிகரித்து செல்றது வந்து ஒரே ஒரு கிராஃப் தான் இருக்கு. சிம்பிளா தட்டலாம். ஆரம்பத்துல ஒரு பெருமானம் இருக்கு. இது வந்து நான் மெதட்டலி காட்டுறேன். ரெண்டாவதா சிம்பிளா அப்படி செய்யறேன்னு சொல்லிட்டான். சரியா? கவனிங்க. இனிஷியல் வருமானம் மாறல. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணி முடிப்போம். சோ டைம் வந்து இதுக்குள்ள வருது பார்த்தோம்னு சொன்னால் டைமுக்கும் எல்லுக்கு சரியா? E dot T சரியா? சரி இந்த இடத்துல டைம் கூட குறையும். E வந்து குறையும் போது அடுத்த வீழ்ச்சி குறையும். அடுத்த வீழ்ச்சி குறைந்த போது சிக்மாவின் பெருமானம் கூடும். சிக்மாவின் பெருமானம் கூடுகின்ற போது எல்லின் பெருமானம் சிக்மாவின் பெருமானம் குறைந்த போது எல்லின் பெருமானம் கூடும். ஏன் வந்து சமன்பாட்டின் அடிப்படையில் வந்து குழம்புவதற்கு பார்ப்போம். E minus delta E initial சொல்லி வரும். initial minus delta E சரி. சரியா? ஒரு கேன்சலிங் மெத்தட்ல பார்த்து வருவோம். கொஞ்சம் பாருங்க. சோ E வந்து என்ன செய்யணும்னு சொன்னா டைம் கூட இந்த E பெருமானம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா குறையும். சரி இது வந்து நான் மெத்தடின் பண்ணி காட்டுறேன். சரி சோ என்ன சொன்னா சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ்ல நான் சொல்லிட்டு எப்படி வந்தது என்ற விஷயத்தை எடுத்துக்கோங்க சொல்லி E வந்து மாறுமா என்ன சொல்றாங்க இந்த வசனம் படங்கள சரி நான் வா சரியா? இந்த E வந்து வீழ்ச்சி அடைந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்வி எடுத்துக்கொண்டு செய்யணும். டைமோட வந்து இந்த E குறைந்தால் என்ன நடக்கும்? இந்த E குறைஞ்சாருன்னு சொன்னால் இதுக்குள்ள விழுந்த மொத்த அழுத்தம் குறையும். இதுக்குள்ள விழுந்த மொத்த அழுத்தம் குறைஞ்சால் இந்த E பெருமானம் குறைஞ்சால் இந்த சிக்மா பெருமானம் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சிக்மா பெருமானம் குறையும். இந்த சிக்மா பெருமானம் குறைஞ்சு சொன்னால் இந்த எல் பெருமானம் செய்யப்பட்டால் கூடும். அது சிம்பிளா பார்த்தாலே நமக்கு உள்ளது. சரி கவனிங்க இந்த இடத்துல விடுவாய் மாற்றம் செஞ்சு பார்த்தோம்னு சொன்னாலும் இதெல்லாம் மாறிலிகள் எல்லாம் வங்காள அனுப்புறேன். சரியா? E not R plus R வந்து R
அடுத்தா வந்து அந்த கேபிட்டல் எல் இங்கே வைக்கல மட்டும் சொன்னால் உங்களுக்கான சமன்பாடு வரும் இ மைனஸ் கவனிங்க இந்த மாதிரி வருது. சரி சமன்பாடு சரி கவனிங்க. நேவியர் சோனான்னு தந்திருக்காங்க, அது வந்து வராது. டைமோட மாறுதல் தான் தராங்க. டைமோட நேவியர் சோனா மாறுதல்னு சொல்லி நேவியர் சோனா குறையுதுன்னு சொல்லி தரல. நான் தான் அது போட்டிருக்கேன். டைமோட குறைமட்டத்துக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சமன்பாடு போட்டுருக்கேன். கவனிங்க, இந்த பரிமாணம் கூடும்போது இந்த மொத்த பரிமாணம் என்ன செய்யும்? இந்த டி கூடும்போது இந்த மொத்த பரிமாணம் கூடும். இந்த மொத்த பரிமாணம் கூடும்போது இந்த கடினமான பரிமாணம் குறையும். இந்த கடினமான பரிமாணம் குறையும் போது எல் வந்து எல் வந்து அதிகரிக்கின்ற மாதிரி இருக்கிற கிராஃப் எது? எல் வந்து அதிகரிக்கிறவோடு இருக்கிற கிராஃப் வந்து எது? முதலாவது மூன்றாவது. சரி, டைமுக்கு 0 போட்டீங்கன்னு சொன்னால் டைமுக்கு 0 போட்டீங்கன்னு சொன்னால் EI into L ன்னு சொல்லி வரும். எல்லுக்கு ஒரு பரிமாணம் கிடைக்கும், 0 கிடைக்காது. சரியா? டைமுக்கு 0 போட்டால் இது 0வா போக EI into L சமன் இந்த பரிமாணம் மட்டும் வரக்குள்ள எல்லுக்கு ஒரு பரிமாணம் இருந்திருக்கு, மாறுபடு பரிமாணம் இருந்திருக்கு. இது ரெண்டையும் வச்சு தட்டினால் வந்து அதெல்லாம் விட வருது. சரியா? மூன்றாவது விடையை தவிர்த்து வேற ஒரு விடையும் வரல. தச்சையெல்லாம் இந்த மாதிரி விட வந்திருந்தால் அப்படி போட மாட்டாங்கன்னு சொன்னா அந்த விடையும் கொடுக்கலாம். விளங்குதா? அந்த விடையும் விடையாக கொடுக்கலாம். இந்த இடத்துல இந்த விட அடுத்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த விட ஒரு வெட்டுத்துண்டுல தொடங்கி அது வந்து எப்படி வேணாலும் அதிகரிக்கலாம். குறையும் வீதத்துல அதிகரிக்கலாம், கூடும் வீதத்துல அதிகரிக்கலாம், அறியும் அதிகரிக்கலாம். இந்த டைமோட மாறுதுன்னு சொன்னாங்க, ஏகபரிமாண மாறல காட்டுதுன்னு சொல்லி சொல்லு. விளங்கிட்டா? சரியா? சரி, அந்த வசனம் குழம்பினதால் அந்த கூற்று அது ஆனா அதான் விஷயம். இந்த ஈ வந்து குறையுது, நியம காலத்தின் அழுத்தம் வந்து குறையுதுன்ற மாதிரி தான் கேள்வி வரும். சரியா? அடுத்த விஷயம் 9வது கேள்வியை கவனிங்க. சரியா? முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இந்த அளவு தேவையில்லை உங்களுக்கு, சிம்பிளா பார்க்கலாம். எக்ஸாம் போர்டுல வச்சு சொன்ன விஷயம் தான். ஈ குறைந்தா சுற்றில் விடும் அழுத்தம் குறையும். சுற்றில் விழுகின்ற அழுத்தம் குறைந்தால் இதற்கு குறுக்கே விழுகின்ற அழுத்தம் குறையும். இதற்கு குறுக்கே விழுகின்ற மொத்த அழுத்தம் குறைந்தால் நீளம் மாறாம குறுக்கே விழுந்த ஏவிக்கு குறுக்கையான அழுத்தம் குறைந்தால் சிக்மா அழுத்த படித்திறன் குறையும். அழுத்த படித்திறன் குறைந்தால் இ நோட் சமன் அழுத்த படித்திறன் தர எல் சமநிலை நீளம். அப்ப அழுத்த படித்திறன் குறைந்தால் எல் வந்து கூடும். எல் வந்து கூடுற மாதிரி இருக்கின்றால் இந்த இடத்துல ஒரே 2 பேர் 1 3. அதே நேரம் டைம் 0 இருக்குள்ள எல் 0 வரமாண்டு வந்தா இல்ல. சரியா? அதனால வந்து 3 ஆகலாம். இது வந்து எக்ஸாம்ல நீங்க இந்த மாதிரி செய்யும். விளங்குதா? ரைட். 9வது கேள்வி,